ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா நாள்தோறும் உனை நான் பாட வேண்டும் நான் பாட உந்தன் அருளாசி வேண்டும் ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே திருவேங்கடம் வருவேனே உந்தன் திருப்பாதமே பணிவேனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே உனக்காகவே இசைத்தேனே என்றும் உன் பேரையே நினைத்தேனே கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் கருணாலயம் அருளாலயம் கமலாலயம் உனதாலயம் அருள்வாயே கோவிந்தா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா வணக்கம். செவ்வாய்க்கிழமை டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ஜெயவருஷம் கார்த்திகை மாதம் 16ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி, திதி வளர்பிறை ஏகாதசி, யோகம் சித்த யோகம், சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம். நாள் முழுவதும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் உள்ளது. இன்று ஏகாதசி விரதம். ராகுகாலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, குளிகை நேரம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, கன்னியில் ராகு, துலாமில் சனி, விருச்சிகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், மகரத்தில் செவ்வாய், மீனத்தில் சந்திரன் கேது. மேஷ ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. ஆகவே மிகப்பெரிய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும், கொஞ்சம் குறைக்கணும்.
மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உற்றார் உறவினர் நண்பர்கள் சந்திப்பு நிகழும். தொழில் வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 11ஆம் இடமாகிய லாபஸ்தானத்திலே சந்திரனும் கேதுவும் இணைந்து குருவால் பார்க்கப்படுகின்ற ஒரு கிரக நிலவரம் அமைந்திருக்கிறது. ஆகவே நீங்கள் எடுத்த காரியம் அனைத்தையும் வெற்றிகரமாக செய்து முடிக்கின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. செயல் வீரர்களாக திகழ்வீர்கள். உங்களது பணிகளை வெகு சிறப்பாக, வெகு விரைவாக, நேர்த்தியாக செய்து முடிக்கின்ற ஒரு நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே வலுவான நிலையிலே அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகின்ற காரணத்தினால் உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். மிதுன ராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் விளங்குகிறது. ராசிக்கு 2ஆம் இடத்திலே குரு உச்சம், 5ஆம் இடத்திலே சனி உச்சம். இவை இரண்டும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மை செய்யக்கூடிய கிரக அமைப்பு. எனினும் ஆரோக்கியம் தொடர்பான ஒரு சிறு பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். எந்த ஒரு சிறிய வலி, உபாதை, பிணி எதையும் புறக்கணிக்க வேண்டாம். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. உடனடியாக மருத்துவரிடம் போய் அதற்கு உரிய சிகிச்சை சரியாக உரிய நேரத்திலே அளிக்கப்பட வேண்டும். 6 உச்சம், 8 உச்சம். 6, 8 ஆகிய வீடுகளுக்கு அதிபதிகள் உச்சமாக இருக்கின்ற காரணத்தினால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எனினும் 2ஆம் இடத்திலே குரு உச்சமாக இருந்து ராசி அதிபதியை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. கடகராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசி அதிபதி குரு பார்வையிலே குருவுடன் பரிவர்த்தனை பெற்றிருக்கிறது. 9ஆம் இடத்திலே ராசி அதிபதி சந்திரனும் 9க்குடைய குரு ராசியிலுமாக இடமாற்றம் பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு கிரக நிலவரம். ஆகவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். அதி அற்புதமான யோகம் என்று இதை சொல்லலாம். மிகப்பெரிய யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்நாளிலே உண்டு. ஏனென்றால் நாளைய தினம் உங்கள் ராசியில் இருக்கும் குரு சிம்மத்திற்கு சென்றுவிட்டு பிறகு ஒரு சில நாட்கள் கழித்து மீண்டும் ராசிக்குள் வரப்போகிறது. அத்தகைய அதிசாரத்திலே குரு ராசியிலிருந்து நகர்ந்து 2ஆம் இடம் செல்லும் பொழுது அதி அற்புதமான யோகங்களை கொடுக்கும். ஆகவே இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். நாளை தினம் அதைவிட யோகமான நாள். நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறுகின்ற வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல விஷயம் இப்பொழுது நடைபெறும். சிம்ம ராசிக்கு இன்றைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. ஆகவே புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். மனதை கட்டுப்படுத்துங்கள், கோபத்தை கட்டுப்படுத்துங்கள், கோபதாபங்களை எல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும். மனம் போன போக்கிலே மனிதன் போகக்கூடாது. மனதை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இறை வழிபாட்டிலே கவனம் செலுத்துங்கள். இறை வழிபாட்டில் அதிக நேரம் செலவிடுங்கள். கன்னிராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மனதிலே சில தேவையில்லாத கவலைகள், எதிர்மறை எண்ணங்கள், அச்ச உணர்வுகள் எல்லாம் ஏற்படலாம். எனினும் அவை அனைத்தையும் மீறி நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். அனைத்து விதமான மன உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி மனதிலே நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வதற்கு ராமநாமத்தை ஜபித்து கொண்டிருங்கள். ராமநாமத்தை ஜபிப்பதன் மூலமாக ராம் 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 என்று ராமநாமத்தை உச்சரிப்பதன் மூலமாக உங்களுடைய மனம் தூய்மை அடையும். இன்றைய நாள் அத்தகைய ராமநாம ஜபம் அவசியம் நீங்கள் செய்ய வேண்டும். செய்தால் மனம் தெளிவாக இருக்கும், கூர்மையாக புத்தி வேலை செய்யும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. துலா ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 10ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கும் குரு 11ஆம் இடத்திற்கு அதிசாரத்திலே நகர்கின்ற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும் என்று உறுதிபட கூறலாம்.
பொருளாதார நிலையிலே மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும். மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி 2ஆம் இடத்திலே அமர்ந்து குரு பார்வை பெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக வலுவான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே உச்சம். 2-5க்கு அதிபதியான குரு 9ஆம் இடத்திலே உச்சம். நாளை தினம் அது 10ஆம் இடத்திற்கு வருகிறது. நாளைக்கு குரு பெயர்ச்சி, சிறிய குரு பெயர்ச்சி 10ஆம் இடத்துக்கு வந்துட்டு உடனே திரும்பி மறுபடியும் 9ஆம் இடம் போயிடும். இந்த கிரக மாற்றங்கள், கிரக அமைப்புகள் அனைத்தும் விருச்சிக ராசிக்கு மிகவும் சாதகமாக இருக்கின்றன. அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு நேரம். உங்களுடைய வாழ்நாளிலே இதுவரை நீங்கள் சாதித்திராத பல விஷயங்களை இப்பொழுது சாதிக்கப் போகிறீர்கள். மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறப் போகின்றன. அனைத்து வயதினருக்கும், அனைத்து தரப்பினருக்கும், அனைவருக்கும், விருச்சிக ராசியிலே பிறந்த அனைவருக்கும் நன்மைகள் நடைபெறும் அற்புதமான நேரம் இந்த நேரம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். 8ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருக்கும் குரு அதிசாரத்திலே 9ஆம் இடத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நாளைய தினம் 9ஆம் இடத்திற்கு குரு வரப்போகிறது. ஆகவே நீங்கள் யோகசாலிகள், அதிர்ஷ்டசாலிகள், பாக்கியசாலிகள், கொடுத்து வைத்தவர்கள். மிகப்பெரிய நன்மைகளெல்லாம் உங்களுக்கு நடைபெறப் போகிறது. இந்த நேரத்திலே உங்களுடைய உத்தியோகத்திலே, தொழிலிலே நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புத்திசாலித்தனமாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நல்ல சந்தர்ப்பங்கள் வரும்பொழுது அதை சரிவர பயன்படுத்தி கொள்வது என்பது மிக மிக அவசியம். இறைவன் சந்தர்ப்பங்களைத்தான் உருவாக்கி கொடுப்பார். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை. ஆகவே நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறப் போகின்றன. விழிப்புணர்வோடு இருங்கள். நல்ல சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் இருக்கும். வேண்டிய பொருள் அனைத்தும் கிடைக்கும். கண்ணில் தருகின்ற வானம் கையில் படுகின்ற நாள். நன்மைகள் அனைத்தும் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்கும். அற்புதமான மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறுகின்ற மகிழ்ச்சி கழிப்பிலே, வெற்றி கழிப்பிலே நீங்கள் திளைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்கும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். இள வயதிலே இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு சிறிய எச்சரிக்கை. தயவு செய்து காதல் வயப்பட்டு விடாதீர்கள். மனதை மயக்க எதிர்பாலர் முயற்சிக்கலாம். ஆனால் நீங்கள் அதற்கெல்லாம் மயங்கக்கூடாது. பெற்றோர்களின் விருப்பத்திற்கு மாறாக எதுவும் செய்யக்கூடாது. பெற்றோர்களின் மனதை புண்படுத்தக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே நீங்கள் அத்தகைய விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இளவயதிலே அனைவருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு உபாதை தான் அது. ஆனால் அதிலே நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்து உங்களை காப்பாற்றி கொள்ள வேண்டும். உங்களையும் உங்களுடைய குடும்ப பெயரையும் நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். ஆகவே தவறு செய்து விடாதீர்கள். இந்த நாளிலே தவறு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். மனதை தவற விடாமல் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். மன உறுதி வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு மனதிலே உறுதி ஏற்படுவதற்கு நீங்கள் இறைவனின் துணையை தேடுங்கள். இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். நான் எடுக்கும் முடிவு சரியான முடிவாக இருக்க வேண்டும். இறைவா எனக்கு நீ வழிகாட்டு என்று வேண்டிக் கொண்டு வீட்டை விட்டு புறப்படுங்கள். மீனராசிக்கு இது ஒரு நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள். அற்புதமான நன்மைகள் நடைபெறும் ஒரு நல்ல நாள். ராசி அதிபதியும் 5 குடைய சந்திரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்த நாள் விளங்குகிறது. புதனின் நட்சத்திரமான ரேவதியிலே சந்திரன் இருக்கிறது ராசியிலே. ராசிக்கு 5ஆம் இடத்திலே உள்ள குரு நாளைய தினம் 6ஆம் இடத்திற்கு நகரப்போகிறது. இன்று ஒரு நாள் தான் இந்த குருச்சந்திரன் பரிவர்த்தனை இந்த ஆண்டிலே நிகழ்கின்ற ஒரு நாளாக விளங்குகிறது. ஆகவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற அற்புதமான ஒரு நல்ல நாள்.
அனைத்து விதமான முயற்சிகளும் வெற்றி அளிக்கும். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே சனிப்பெயர்ச்சி பலன்கள் நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை பார்க்க தவறாதீர்கள். பரிகார ஸ்தலங்கள் பகுதியிலே நாம் சனிப்பெயர்ச்சி பலன்கள் என்னும் சிறப்பு நிகழ்ச்சியினை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று முதல் ரிஷப ராசிக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்க்கவிருக்கிறோம். ரிஷப ராசிக்கு இப்பொழுது 6ஆம் இடத்திலே இருக்கும் சனி 7ஆம் இடத்திற்கு வருகிறது. ரிஷபராசிக்கு 6ஆம் இடமாகிய துலாமில் சனி இருக்கிறது. டிசம்பர் 16ஆம் தேதி 7ஆம் இடத்திற்கு சனி வருகிறது. 7ஆம் இடம் என்பது விருச்சிக ராசி. அது செவ்வாயின் வீடு, சனிக்கு பகை வீடு. எனினும் ரிஷபராசிக்கு சனி நண்பன், பூரண சுபர், முழு யோகாதிபதி, 9ஆம் இடமாகிய திரிகோணத்திற்கும் 10ஆம் இடமாகிய கேந்திரத்திற்கும் அதிபதியான கிரகம். மிகச் சிறப்பான நன்மைகளை செய்கின்ற கிரகம் ரிஷபராசிக்கு சனிதான். ரிஷபம், துலாம் ஆகிய 2 ராசிகளுக்கும் சனி பெரும்பாலும் தீமையே செய்யாது. சனியால் தீமை இந்த 2 ராசிகளுக்கும் நடைபெறுவதில்லை. மிகப்பெரிய நன்மையை செய்யும் கிரகமாக ரிஷபராசிக்கும் துலா ராசிக்கும் விளங்குகின்ற கிரகம் சனி. ஆகவே உங்கள் ராசிக்கு நண்பன், உங்கள் ராசிக்கு நன்மைகளை செய்கின்ற ஒரு கிரகம், உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, பாக்யாதிபதி, ஜீவனாதிபதி என்றெல்லாம் சொல்லி மிகச் சிறப்பித்து சொல்லப்படுகின்ற அந்த சனி இப்பொழுது மறைவு ஸ்தானமாகிய 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு வருகிறது. ராசியை பார்க்க போகிறது. 7ஆம் இடமாகிய விருச்சிகம் சனிக்கு பகை வீடாக இருக்கலாம், பகைவனின் வீடாக இருக்கலாம். எனினும் ஒரு கேந்திரத்திற்கும் திரிகோணத்திற்கும் அதிபதியான கிரகம் ஒரு கேந்திரத்திலே வந்து வலுப்பெறும் பொழுது அது நிச்சயமாக நன்மையைத்தான் செய்யும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் கிடையாது. மாணவ மாணவியருக்கு இது ஒரு அற்புதமான நேரம். ரிஷபராசியிலே உள்ள மாணவ மாணவியர் இப்பொழுது பொதுத் தேர்வு எழுதுவதற்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருப்பவர்கள், அடுத்த 3 வருடங்களுக்குள் பொதுத் தேர்வு எழுதப் போகிறவர்கள், 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அல்லது கல்லூரிகளிலே படிப்பவர்கள், மாணவ பருவத்திலே இருப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு மிகச்சிறந்த யோகமான ஒரு நேரம். நீங்கள் எழுதுகின்ற தேர்வுகளிலே உங்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். மிகச் சிறப்பான முறையிலே தேர்விலை எழுதி அனைவராலும் நீங்கள் பாராட்டப்படும் விதத்திலே அதிக மதிப்பெண் பெறுகின்ற ஒரு வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. கல்வி முன்னேற்றம் மிகச் சிறப்பாக இருக்கும். உயர்கல்விக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது மேல் படிப்பு படிப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். திருமண வயதிலே இருப்பவர்களுக்கு திருமணம் நடைபெறும் வாய்ப்பு இப்பொழுது மிகச் சிறப்பாக இருக்கிறது. பொதுவாக 7ஆம் இடத்திலே சனி வரும்பொழுது ஒரு சில ராசிகளுக்கு திருமணம் நடைபெறும். ரிஷப ராசிக்கு இப்பொழுது திருமணம் நடைபெறும் வாய்ப்பு மிக சிறப்பாக காணப்படுகிறது. ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். 7ஆம் இடத்து சனியை கண்டக சனி என்று சொல்வார்கள். 4ஆம் இடத்திலே சனி வந்தால் அது அர்த்தாஷ்டம சனி, 7ஆம் இடத்திற்கு வந்தால் கண்டக சனி, 8ஆம் இடத்திற்கு சனி வந்தால் அது அஷ்டம சனி, 12, 1, 2 ஆகிய 3 இடங்களிலும் சனி இருப்பதை 7.5 சனி என்று சொல்வார்கள். இப்பொழுது 7ஆம் இடத்திற்கு சனி வருவதால் இதை கண்டக சனி என்று சொல்வார்கள். வேறு சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்தால் 7ஆம் இடத்திலே சனி வரும்பொழுது நன்மை செய்யாது. ஆனால் ரிஷப ராசிக்கு சற்று வித்தியாசமாகத்தான் சனி பலனை கொடுக்கும். எல்லா ராசிகளுக்கும் ஒரே மாதிரி பலன் சொல்லிவிட முடியாது. 6இல் சனி வந்தாலே இப்படித்தான் இருக்கும், 7இல் வந்தாலே இப்படித்தான் இருக்கும் என்று பொதுவாக சொல்வது என்பது மிகவும் பொதுப்படையான ஒரு விஷயம். ஒவ்வொரு ராசியையும் தனியாக எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது அந்த பலன் நிச்சயமாக மாறுபடும். அந்த விதத்திலே ரிஷபராசிக்கு 7ஆம் இடத்திற்கு வரும்பொழுதும் சனி தீமை செய்வதில்லை என்பது ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். ஆகவே ரிஷபராசிக்கு இப்பொழுது ஒரு நல்ல நேரம் ஆரம்பமாகிறது என்று சொல்லலாம். முக்கியமாக உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு ஒரு பெரிய பதவி உயர்வு கிடைக்கும். எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பணிபுரியும் அலுவலகத்திலே உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். கௌரவமான பதவிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக உங்களுக்கு கிடைக்காமல் இருந்த
அல்லது மறுக்கப்பட்ட பதவி உயர்வு இப்பொழுது தேடி வரும். பொது வாழ்க்கையிலே இருப்பவர்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது இருக்கிறது. அரசியலில் உள்ளவர்கள், பொது வாழ்க்கையிலே உள்ளவர்கள் ஆகியோருக்கெல்லாம் மிகச்சிறந்த பதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய நேரம். 2014 டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலிருந்து 2017 டிசம்பர் வரையிலே 3 ஆண்டு காலத்திற்கு மிகச்சிறப்பான யோகம், ஒரு அற்புதமான நேரம் நடைபெறப் போகிறது. ஆகவே பதவி கிடைப்பது மிக சுலபமாக இருக்கும். முன்பு நீங்கள் முயற்சி செய்தும், முன்பு நீங்கள் அதற்காக காத்து கொண்டிருந்தும் கிடைக்காத பதவிகளெல்லாம் இப்பொழுது உங்களை தேடி வரும். அலுவலகத்திலே பணிபுரிபவர்களுக்கு அங்கே ஊதிய உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. தனியார் துறையிலே பணிபுரிபவர்களுக்கு உத்தியோகத்தை மாற்றி அமைத்து கொள்ளும் வாய்ப்பு இப்பொழுது மிக சுலபமாக நடைபெறும். இப்பொழுது நீங்கள் உள்ள வேலையை விட இன்னும் சற்று அதிக வருமானம் வரக்கூடிய சற்று நல்ல கம்பெனிக்கு, நல்ல வேலைக்கு நீங்கள் மாற்றமடையலாம். உத்தியோகத்தை மாற்றி அமைத்துக் கொள்வது, அதிக சம்பளம் கிடைக்கக்கூடிய வேறு வேலைக்கு செல்வது போன்றவற்றை நீங்களாகவே இப்பொழுது செய்து கொள்ளலாம். அவ்வாறு வேலை மாற்றம் செய்து கொள்வதன் மூலமாக உங்களது வாழ்க்கை தரம் உயரும். ரிஷபராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி என்ன செய்யும் என்றால் வாழ்க்கை தரம் உயரும். இப்போ நீங்கள் என்ன ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அதிலிருந்து நிச்சயமாக ஒரு படி மேலே செல்லுகின்ற ஒரு நேரம். மிகச்சிறப்பான ஒரு வளர்ச்சி உங்களுக்கு ஏற்பட போகிறது. வளர்ச்சி என்பது அனைத்து விதத்திலும், ஆரோக்கியத்திலே, பொருளாதாரத்திலே, சமூக அந்தஸ்து, உத்தியோகம், தொழில், உறவு முறைகள் என எதை எடுத்துக்கொண்டாலும் அதிலே நன்மைகள் தான் அதிகமாக இருக்கும். ஆகவே அதிக நன்மைகள் நடைபெறும் இந்த நேரம் இப்பொழுது ஆரம்பமாகிறது. டிசம்பர் 16 முதல் ரிஷப ராசிக்கு இன்னும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாளைய தினமும் தொடர்ந்து சொல்லவிருக்கிறேன். இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாட்களுக்கு ரிஷபராசிக்கான பலன்கள் தொடரும். நாளைய நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் ஹரிகேசநல்லூர் வெங்கட்ராமன். வணக்கம். ஓம் எனும் பொருளே வேல் முருகா, உயிரின் உயிரே வேல் முருகா. ஓம் குருநாதா வேல் முருகா, உணர்வே ஒளியே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. கன்னித் தமிழே வேல் முருகா, கார்த்திகை ஒளியே வேல் முருகா. அன்பின் பொழிவே வேல் முருகா, அகில சுழலே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. சரவண பவனே வேல் முருகா, ஷண்முக கனியே வேல் முருகா. அரசிவ சுதனே வேல் முருகா, ஐவேல் அரசே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. பன்னிரு கரனே வேல் முருகா, பச்சை மயிலோய் வேல் முருகா. தென்னவனே சுடர் வேல் முருகா, திருப்போர் இறையே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. யோகானந்தனே வேல் முருகா, யுவநாயகனே வேல் முருகா. தேகானந்தனே வேல் முருகா, சிவதேசிகனே வேல் முருகா. வேல் முருகா வடிவேல் முருகா, வேல் வேல் முருகா வேல் முருகா, வேல் முருகா திருமால் முருகா, விண்ணோர் அரசே வேல் முருகா. சுரபூபதியே வேல் முருகா, சுந்தர ரூபா வேல் முருகா. சிரகிரி வேலா வேல் முருகா, செங்கோட்டரசே வேல் முருகா.
ஸ்ரீ வித்யோபாசனாசக்தம் ஸ்ரீ வித்யாபீடபூஷணம் ஸ்ரீ வித்யாபினவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அருள் உணர்வு வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை. இத்தனை பாடல்களை நாம் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டே இருக்கிற பொழுது அருள் அவசியமாக வர வேண்டும். அருள் என்பது என்ன என்று கேட்டால், அன்பு இருக்கிறதே அதனுடைய முதிர்வான நிலை அருள். நாம் இறைவன் மேலே செய்யக்கூடிய அன்பு இருக்கிறதே அதற்கு பக்தி என்று பெயர். இறைவன் நம்மேலே செலுத்தக்கூடிய அன்பிற்கு அருள் என்று பெயர். அந்த அருள் இருக்கிறதே அது மனித நிலையிலே உயர்ந்தவர்களுக்கு வரும். ஆகையினாலே தான் அவர்களை அருளாளர்கள் என்று சொல்கிறோம். அப்படி ஞானிகளை, யோகிகளை, சித்த புருஷர்களை நாம் அருளாளர்கள் என்று சொல்வதற்கான காரணம், அவர்கள் இறைநிலையிலே இருந்து நம்மேலே அன்பு செலுத்துகிறார்கள். அந்த அருள் உணர்வு நமக்கு எந்நாளும் வளர வேண்டும் என்று சொன்னால் நாம் அன்புடையவர்களாக முதலிலே இருக்க வேண்டும். அன்புடையவர்களாக இருந்தால் அப்புறம் நமக்கு அருள் சித்திக்கும், அருள் வரும். அருள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அருள் என்று சொன்னால் ஒரு உடல் சிலித்தல், அருள் வாக்கு சொல்லுதல் என்றெல்லாம் நாம் உலகத்திலே பார்க்கிறோமே, அதெல்லாம் சாதாரணமான விஷயங்கள். அருள் என்பது எது என்று கேட்டால், தவறு செய்தவனையும் கூட தண்டிக்காமல் யார் மன்னித்து அவர்களுக்கும் நல்வழியை காட்டுகிறார்களோ அதுதான் அருளுக்கான மிகப்பெரிய அடையாளம் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அருளை பெறுவதற்கான பாடல் பராசக்தி இடத்துல கேட்கிறோம். உன்னுடைய அருளை எனக்கு தா. அந்த அருளை நான் பெற்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உயிர்குலங்களுக்கும் இந்த அருளை வழங்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்று பராசக்தி இடத்துல கேட்கிறோம். அவள் எப்படி இருக்கிறாள், எங்கே இருக்கிறாள், எந்தெந்த வகையிலெல்லாம் இருக்கிறாள் என்பதை மிக அழகான பட்டியலிட்டு இந்த பாடல் தருகிறது. அபிராமி அந்தாதி பாடலிலே வியந்து வியந்து பார்க்கக்கூடிய பல பாடல்களிலே இதுவும் ஒரு பாடல். குயிலாயிருக்கும் கடம்பாடவியடை, கோல இயல் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை, வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில் கமலத்தின் மீது அன்னமாம் கைலாயருக்கு அன்று இமவான் அளித்த கனங்குழையே. தேவி குயிலாயிருக்கிறாள். குயில் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் கதம்பவனத்திலே இருக்கிறது. கடம்பவன குயில் என்று பராசக்தியை, மீனாட்சியை நாம் போற்றுகிறோம். அவள் கடம்பவனத்திலே குயிலாக இருக்கிறாள். குயில் கூவக்கூடிய அழகான குரல் உடையவள். சென்ற பாடல் நிறைவிலே நாம் பார்த்தோமே, பொய் வந்த நெஞ்சில் புகழ் அறியா மட பூங்குயிலே என்று சொல்லுகிறார். அப்படி குயிலாக, குயிலினுடைய அருமையான இசையை தரக்கூடிய குரல் உடையவளாக இருக்கிறாள். பாலினும் சொல்லினியாய் என்று ஒரு இடத்திலே சொல்லுகிறாள். அவள் குரல் எப்படி இருக்கிறது? பாலை விட இனிமையாக சொல் உடையவளாக தேவி இருக்கிறாள். அப்படிப்பட்ட அம்பிகையினுடைய குரலை வைத்து அவள் குயிலாக இருக்கிறாள் என்று சொல்லுகிறார் அபிராமி பட்டர். அந்த குயிலான க்ஷேத்திரம் எது என்று கேட்டால் கடம்பவன குயில். எங்கே கடம்பவனம் என்று கேட்டால் அது மதுரையினுடைய மீனாட்சியினுடைய அருமையான தலம். தேவியினுடைய அற்புத லீலைகள் பலவற்றை நாம் சிந்திக்கிறோம். மதுரை எனும் மாநகரம் மேவி நின்ற ஜோதி, மறை துதிக்கும் இறையவனின் மேனி அதில் பாதி, புதுமையிலும் பழமையிலும் பொதிந்திருக்கும் ஆதி, புவியறியும் கவியறியும் பொன்மகளின் சேதி, பாண்டியனின் செல்வி அவள் வேண்டும் வரம் தருவாள், ஆண்டவனின் தேவி அவள் அழைத்தவுடன் வருவாள், தீண்டவரும் தீவினைகள் தீர்த்து நலம் புரிவாள், திருவடியில் தொழுபவர்க்கு இருவிழியில் தெரிவாள் என்று சொல்லுவார் கவிஞர் வாலி. அப்படி அருமையான தலம் மதுரை தலம். குயிலாயிருக்கும் கடம்பாடவியடை, கோல இயல் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை. அந்த இமயாசலம் இருக்கிறதே, அதில் எப்படி இருக்கிறாளாம்? வெண்பனி மூடி இருக்கக்கூடிய, எங்கே பார்த்தாலும் பனி பெய்து, எங்கே பார்த்தாலும் பனி படர்ந்த அருமையான மலை. அந்த மலையிலே தேவி மயில் போன்று அழகாக நாட்டியம் ஆடுபவளாக இருக்கிறாள். தேவி இந்த உலகத்திலே மயிலாக அவதாரம் பண்ணி மயில் ரூபமாக வந்து பராசக்தியை வழிபாடு செய்து எம்பெருமானுடைய மிகப்பெரிய பேரருளை பெறுவதற்காக அந்த பரமேஸ்வரனை வழிபாடு செய்த தலங்கள் நமக்கு தெரிந்த 2 தலங்களாக மாயூரம் என்று சொல்லக்கூடிய மயிலாடுதுறை, அங்கே தேவி மயில் ரூபமாக பரமேஸ்வரனை பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்து பேரருள் பெற்றாள். மற்றொன்று நம்முடைய திருமயிலை என்று சொல்லுகிறோமே, மயிலாப்பூர். அந்த மயிலாப்பூர் தலத்திலே தேவி எப்படி மிக அருமையாக இறைவனை வழிபாடு செய்த, இன்றைக்கும் கூட அந்த ஆலயத்திற்கு உள்ளே நுழைகிற பொழுது மேலே ஒரு சுதை சிற்பம் இருக்கும். தேவி மயில் ரூபத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடியதான அழகான சிற்பத்தை நாம் பார்க்கிறோம்.
ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாகிய நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கு அருள்வாய் காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே என்று அந்த கற்பகத்தை நாம் சிந்திக்கிறோம். தேவியினுடைய மயில் உருவம் மயிலாயிருக்கும் இமயாசலத்திடை வந்து உதித்த வெயிலாயிருக்கும் விசும்பில். விசும்பு என்று சொன்னால் இந்த உலகத்திலே வெயில் சூரியனுடைய வடிவத்திலே தேவி இருக்கிறாள். ஒளி வெள்ளமாக இருக்கிறாள். அந்த ஒளி வெள்ளமாக இருக்கக்கூடிய பராசக்தி, பரவெளியாக நிறைந்திருக்கக்கூடிய பராசக்தி எங்கே இருக்கிறாள் என்று கேட்டால் சிதம்பரத்திலே ஆகாச க்ஷேத்திரம் என்று சொல்லுகிறோமே, ஆகாயத்தலம் பஞ்சபூத தலங்களிலே. சிதம்பர ரகசியம் எது என்று கேட்டால் அவர்கள் அந்த அருமையான தங்க வில்வ இலைகளை தீப ஆராதனையும் போது நமக்கு காட்டி அருள்வார்கள். அந்த தங்க வில்வ இலைக்கு பின்னாலே என்ன இருக்கிறது? பரவெளி இருக்கிறது. அந்த பரவெளி என்ன என்று கேட்டால் இறைவன் ஒளி வடிவமாக இருக்கிறான். இறைவன் உருவமற்றவனாக இருக்கிறான். அந்த உருவமற்ற தன்மை உள்ள இறைவன் தான் நமக்காக உருவம் கொண்டு நாட்டிய கோலத்திலே அங்கே இருந்து ஆடிக்கொண்டிருக்கிறான். காதார் குழையாட பைம்பூன் கலனாட கோதை குழலாட வண்டின் குழாமாட சீத புனலாடி சிற்றம்பலம்பாடி வேத பொருள்பாடி அப்பொருளுமா பாடி சோதித்திரம்பாடி சூழ் கொன்றை தார்பாடி ஆதித்திரம்பாடி அந்தமாமா பாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம்பாடி ஆடேலோர் எம்பாவாய் என்று சொல்லுவார் மாணிக்க வாசகர். பேரித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளையாக சிவகாமியாக தேவி அங்கே இருக்கிறாள். வெயிலின் வடிவமாக, ஒளி வடிவமாக, ஞாயிறு வடிவமாக, சூரியன் வடிவமாக, ஒளி வெள்ளத்தின் மிகப்பெரிய தன்மையாக இருக்கிறாள். உத்யத்பானு சகஸ்ர கோடி சதுர்சாம் என்று சொல்லுவாரே ஆதிசங்கரர். கோடி சூரியன்கள் ஒன்றாக உதித்தார் போன்ற மிகப்பெரிய ஒளி வெள்ளமாக தேவி இருக்கிறாள். அப்படி இருக்கக்கூடியவள் எங்கே இருக்கிறாள்? வெயிலாயிருக்கும் விசும்பில். சிதம்பர கஷேத்திரத்திலே சிவகாமியினுடைய பேரழகு. நாம் பெரும்பாலும் போய் என்ன பண்ணுகிறோம்? நடராஜருடைய திருப்பாதங்களை தூக்கிய திருவடியை பார்த்துவிட்டு அருகிலே வேகமாக ஓடி வந்து அங்கே ரகசியத்தை காட்டுங்கள் என்று சொல்லி அங்கே தீபாராதனையை தரிசித்து விட்டு வேகமாக வந்து விடுகிறோம். நீங்கள் நின்று தயவு செய்து இனிமேல் சிதம்பரத்திற்கு போனால் நாட்டிய கோலத்திலே இருக்கக்கூடிய என் அப்பனை தரிசித்த பிறகு அப்படி சற்று திரும்பி பாருங்கள். மிக அழகாக, மிக ஒய்யாரமாக சிவகாமி நின்று கொண்டிருப்பாள். அவளுடைய அருமையான பேரழகிலே நாம் நின்று தரிசித்து ஆனந்தப்பட வேண்டும். அந்த சிவகாமியினுடைய பேரழகு இருக்கிறதே, பரந்தெழுந்த சமன் முதலாம் பரசமய இருள் நீங்க சிறந்தழுவு செய்வனிரு திருநீற்றின் ஒளிவிளங்க அறந்தைகட புகழியர்கோன் அமுது செய்ய திருமுலைப்பால் சிறந்தளித்த சிவகாம சுந்தரி பூங்கழல் போற்றி என்று சொல்வார்களே. சிதம்பரத்திற்கு போனால் தயவு செய்து இனி சிவகாமி அன்னையினுடைய அருட்கண்களை தரிசிக்க வேண்டும். அப்படி தேவி எப்படியெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறாள் என்று சொல்லக்கூடிய அருமையான பாடல் நினைத்து நினைத்து நாம் பராசக்தியினுடைய திருவருளை அருள் உணர்வு பெறுவதற்காக இந்த பாடலை சிந்திக்கிறோம். தேவியினுடைய பேரருளை அருளை பெறுவதற்காக தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. கையால் அரவணைக்கும் நேசாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா. கையால் அரவணைக்கும் நேசாயமை கருணையுடன் காக்கும் கதிர்வேல் அழகா. ஐயா பழனிமலை வேலா எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா.
உனை தேடும் சித்தர்கள், விரதம் இருந்து பல பக்தர்கள், வெற்றி வேலன் உனை தேடும் சித்தர்கள், ஒரு மனதில் வாழும் வித்தகராம், அவர் உளமதில் களிநடம் புரியும், அவர் உளமதில் களிநடம் புரியும். வேலா அருள் சீலா, வேலா அருள் சீலா. ஐயா பழனிமலை வேலா, எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. ஐயா பழனிமலை வேலா. சர்ப்ப காவடிகள் ஆடி வரும், பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும். சர்ப்ப காவடிகள் ஆடி வரும், பக்தர் சஞ்சலங்கள் நீங்கிட படமெடுக்கும். அற்புதங்கள் சந்நிதியில் பல நடக்கும், அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும், அந்த ஆண்டவன் பஞ்சாமிர்தம் பிணி துடைக்கும். வேலா அருள் சீலா, வேலா அருள் சீலா. ஐயா பழனிமலை வேலா, எமை ஆதரித்தாள் புரி சீலா பாலா. கையால் அரவணைக்கும் நேசா, எமை கருணையுடன் காக்கும் கதிர்வேலழகா. ஐயா பழனிமலை வேலா. யோகபட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் பாதாத்மஜமகல்மஷம். அஸ்மத் குருபியோ நமக, விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். நீங்கள் கிராமத்தில் போனீங்கன்னா இந்த வேப்பிலையை மந்திரிக்கிறத பார்க்கலாம். வேப்பிலையால் அடிப்பா, ஜலத்தை தொட்டு அடிப்பா, சவுக்கால் அடிப்பா, இதெல்லாம் பார்த்துருக்கலாம். நல்ல காலம் கடப்பார உட்டுக்கட்டையால் அடிக்கிறாலும் தெரில. இந்த மந்திரிக்கிறன்ற போரில் படாத பாடுபடுத்துவான். என்ன காரணம்னா, பழமொழிகளையோ மந்திரங்களையோ அல்லது எந்திரங்களையோ வழிபாடுகளையோ சம்பிரதாயங்களையோ நாம் தவறாக புரிஞ்சுக்கிறதோட விளைவு தான். அந்த விஷயங்களை தவறாக புரிஞ்சுக்கிறதோட விளைவு. இப்போ ஆனால் நம்ம பெரியவர்கள் செய்த எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருந்தது, காரணம் இல்லாமல் இல்லை. அதெல்லாம் நம்ம நிறைய சாஸ்திர சம்பிரதாயங்களை சொல்லியிருக்கோம். இப்போ சீமந்தம்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணுவாள். பார்த்திங்கன்னா அந்த தலைமுடிய நடுவில் பன்றி முள்ளால் வகுடு இருப்பாள். அதாவது பெண்களோட அந்த தலைமுடி அந்த ஆரம்பம் இருக்குல்ல, நெத்திக்கு மேலே அந்த பகுதிக்கு சீமந்தம்னு பேர். நெத்தியில் போட்டு வைக்கிறது இல்லாமல் உங்களுக்கு அந்த முடிக்கிட்டேயும் வைப்பான். சீமந்தம்னு அந்த இடத்துக்கு பேர். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வளைகாப்பு பண்ணுவாள். இதுக்கெல்லாம் உண்மையிலேயே ஒரு காரணம் இருந்தது. காரணம் இல்லாமல் அவெல்லாம் செய்யலை. அது நிறைய இன்னொரு சந்தர்ப்பத்தில் விரிவாக சொல்கிறோம். எதுக்கு சொல்கிறோன்னா, நம்ம பெரியவங்க பண்ண எல்லாமே ஒரு காரணத்தோடு இருந்தது. ஆனால் நாம் நம்ம அறிவின்மையால் அதை என்ன பண்ணிட்டோம், கண்மூடித்தனமான விஷயமாக எடுத்துட்டோம். ஆனால் அவர்கள் செய்ததை கேட்ட அந்த வாழ் சொல்வாள், ஒரு பக்கம் வெற்றி ஒரு பக்கம் தோல்வி. ஆனால் நம்ம என்ன பண்ணோம், தோல்வி பக்கமே குதிக்கிறோமே தவிர வெற்றி பக்கம் குதிக்கவே இல்லை. ஏன்னா நாம் அவள் சொன்னதோட உண்மையான காரணங்களை மறந்துட்டோம். காரியங்கள் காரணங்களை சார்ந்து இருக்கும்பொழுது தெளிவானதாக இருக்கும். ஆனால் காரணங்களை விட்டு விலகி போகக்கூடிய காரியங்கள் தெளிவில்லாமல் போயிடும். சில பேர் புறப்படுவாள், எங்கே போகிறீங்கன்னு, ஐயோ எதுக்கு கிளம்புனேன்னு தெரியல, சும்மா அப்படியே சாயந்தரம் பொழுது போல் கிளம்புனேன், எதுக்கு கிளம்புனோன்னே தெரியாமல் போயிடும். தெருவில் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பேன், எங்கே போகிறீங்கன்னா எங்கே போகிறோன்னே தெரியலன்னு சொல்லுவாள். நான் உங்களுக்கு நேபாளில் அந்த ஜப்பானீஸை சில பேர் சந்தித்தோம். ஆனால் அவர்களுக்கு கொஞ்சம் ஆங்கில அறிவு குறைவாக தான் இருக்குது. நமக்கும் குறைவுன்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அவள் அந்த ஆங்கிலத்தில் பேசினா எனக்கு எதுவும் தெரிஞ்ச அவ்வளோ புரிஞ்சிட்டோம். நிறைய விஷயங்களை பார்க்கும்போது அவள் டைமை அவள் ஓய்வுன்றது இன்னொரு வேலையை செய்கிறதுக்காக எடுத்துக்கிறதா தான் இருக்குது. ஓய்வுன்னொடனே படுத்துன்னு தூங்குறதோ டிவி பார்க்குறதோ இல்லை. அவள் என்ன பண்ணுறா, இன்னொரு வேலையை எடுத்து செய்கிறாள், அதை தான் ஓய்வாக எடுத்துக்கிறாள். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்க்கும்போது நம்ம பெரியோர்கள் அத்தனை பேரும் நமக்கு சொல்லப்பட்ட அத்தனை தத்துவார்த்தங்களும் சாதாரணமானதே இல்லை.
ஆனால் நாம் அதை சரியாக புரிஞ்சிக்காததுனால நாம் என்ன பண்ணிட்டோம், இன்றைக்கி தவறாகவே அதை செய்துட்டு வரோம். எதுக்கு சொல்ல வந்தோன்னா, அந்த கிராமங்களில் போனீங்கன்னா வேப்பிலையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ வேப்பிலையை வச்சு அடிப்பான். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உண்மையாக பார்த்தால் உங்களுக்கு அதிகபட்சம் கைக்குள்ளே அடங்கக்கூடிய வேப்பிலையை எடுத்து ஒரு சொப்பு, ஒரு சின்ன ஒரு கலசத்தில் 3 கணத்து தண்ணி வச்சு வேப்பிலையை அதில் தொட்டு தலையில் தெளிப்பான். நீங்கள் வீட்டில் கணபதி ஹோமங்கள்லாம் பண்ணால் அங்கே வரக்கூடிய அர்ச்சகர் வந்து அந்த கலசத்தில் இருக்க ஜலத்தை எடுத்து மாவலியால் புரோட்சணை பண்ணுவான், தெளிப்பான். மாவலியால் அடிக்கிறாளா, தெளிக்கிறான். அந்த தீர்த்தம் புனிதமான தீர்த்தம் மாவளை வழியாக நம்ம மேலே படும்பொழுது எல்லா தோஷங்களும் விலகுது. அதேமாதிரி கிராமத்தில் அந்த காலத்தில் இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை ஜபித்து அந்த ஜலத்தில் அந்த வேப்பிலையை முக்கி தெளிப்பான். ஆனால் என்ன பண்ணிட்டான், இப்போ வேப்பிலையால் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சவுக்கால் அடிக்கிறதுன்னு ஒன்று. ஆனால் அதெல்லாம் சாஸ்திரங்களில் ஏற்றுக்கப்படலை, அது மூடத்தனமானது. அந்த மந்திரிக்கிறதுனா ஜலத்தை தொட்டு புரோட்சிக்க தான் சொல்லியிருக்கு வேப்பிலையால். அதே மாதிரி உங்களுக்கு 3 முழம் உள்ள பெரம்பில் இந்த மந்திரங்களை ஜபித்து என்ன பண்ணுவோம், தலையில் வச்சு அந்த மந்திரத்தை ஜபிப்பான். பெரம்பால் அடிக்கிறது கிடையாது, அந்த பெரம்பை வச்சு ஜபிப்பான். ஜபித்தால் அந்த பிடிச்ச துஷ்ட சக்திகள் விலகிடும்னு ஒரு நம்பிக்கை. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, மந்திரமே இல்லாமல் வேப்பிலையால் அடிக்கிறது, சவுக்கால் அடிக்கிறது, பெரம்பால் அடிக்கிறதுலாம் முட்டாள்தனமாக போயின்னு இருக்கு உலகம். ஆனால் பெரியோர்கள் பண்ணது அப்படி கிடையாது. பெரியோர்கள் எல்லாமே எல்லாத்துக்கும் காரணா காரியத்தோடு தெளிவாக பண்ணிட்டு வந்தால். இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை ஜபம் பண்ணி ஒரு மண்டலம் முடிஞ்ச பிறகு 3 கணத்து தண்ணி எடுத்து, இப்போ கிணறே இல்லையேன்னு சொல்லாதீங்க, காலம் போயிடுது, கிணறு இருக்கணும். அதாவது அப்போ நம்ம மோட்டர்லேருந்து வர தண்ணிக்கு சக்தி கிடையாதான்னு கேட்கலாம் நீங்கள். மோட்டர்லேருந்து வர தண்ணி பூமியிலேருந்து தான் வருது. ஆனால் கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணிக்கு ஆகாசம், காற்றோட சம்பந்தம் கிடைக்கிறது. கிணத்துல இருக்க ஜலத்துக்கு காற்றோட சம்பந்தம் கிடைக்கிறது. ஆனால் நீங்கள் போர் போட்டு தான் காற்று போகாமல் பண்ணிட்டீங்களே, அதனால் போரில் வர தண்ணியும் கிணத்து தண்ணியும் ஒன்றாகாது. இதில் ரிலாக்ஸ் இருக்கானா, எல்லாத்துக்கும் தள்ளுபடி கொடுத்து என்ன ஆகும், வெங்காயத்தை உரிச்சு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி இதுக்கு விளக்க கொடு அதுக்கு விளக்க கொடுனா விளக்க கொடுத்துனே வரும்போது விரதங்களும் இருக்காது, சம்பிரதாயங்களும் இருக்காது. அதனால் விளக்குன்றது எதுக்கு கொடுக்க முடியும் அதுதான் கொடுக்க முடியும். கட்டாயம் 3 கணத்து ஜலத்தை தான் எடுக்கணும். இனிமேலாவது கிணறு வெட்டலாமே. நம்ம பம்பு 60 அடி 100 அடி போகிறத விட்டுட்டு கிணறு வெட்டுங்க, ஜலத்தை சேருங்களேன். இதுக்காக இந்த மந்திரத்துக்காகவாது சேருங்களேன். கிணறு எடுத்துட்டோம், ஜலத்தை சேர்க்குற வழியும் பார்க்கலாம். மழை நீரை சேமிக்கிறதும் ஜலத்தை சேமிக்கிற வழியும் பார்க்கலாம். ஏன்னா வீடு கட்டக்கூடியவா கூட, பெரிய அப்பார்ட்மெண்ட் கட்டுறவா கூட கிணறுன்னு ஒன்று வச்சுக்கிறது இல்லை, எல்லாம் போர் போட்டு விட்டுறான். கிணறுன்றது கட்டாயம் தேவை. இப்போ அதனால் 3 கணத்து தண்ணி எடுத்து உங்களுக்கு வேப்பிலையை, ஒரு கைப்பிடி வேப்பிலையை எடுத்து, கைக்குள்ளே அடங்கக்கூடிய அளவு வேப்பிலை எடுத்து, இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை ஜபித்து புரோட்சணை பண்ணால் கண் திருஷ்டி, செய்வினை, துஷ்டசக்தி, இல்லை முனிகளோ அல்லது பயந்த தோஷமோ குழி தோஷமோ கட்டாயம் விலகும். குழந்தைகளாக இருந்தாலும் பெரியோர்களாக இருந்தாலும் கட்டாயம் விலகி நல்ல பலன் கிடைக்கும். அதே மாதிரி அடிக்கடி சாமி வந்து ஆடுறவாளுக்கும் மண்ணில் வந்து முக்கோணம் மாதிரி எழுதி, காற்றுல வந்து பஞ்சாட்சரம் எழுதி, அந்த முக்கோணத்து மேலே வாழை உட்கார வச்சு இந்த மந்திரத்தை ஜபித்து விபூதியை எடுத்து நெத்தியில் இட்டால் ஆடி ஓயும் சொல்வாள், ஓடியே போயிடும் அப்படின்னு சொல்வாள். ரொம்ப சுலபமானது. எந்த காரியம் நினச்சி இந்த மந்திரத்தை வந்து சொல்லி நெத்தியில் தவித்தாலும் பலன் நிச்சயம். ஆனால் ஒரு வரி நினைக்க வேண்டாம். ராம மந்திரம், கிருஷ்ண மந்திரம், பஞ்சாட்சரம், நவாட்சரி எல்லாமே ரொம்ப ஒரு வரியில் தான் அடங்கும். ஆனால் பலன் வந்து அபரிதம். அதனால் இந்த வந்து சுலபமான விஷயம். இது வந்து சூரிய சந்திர கிரகணத்தும் போதும் ஜபிக்கலாம். அந்த கிரகணம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் இந்த மந்திரத்தை ஜபிக்கலாம். பலன் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனாலும் 45 நாள் ஜபிக்கலாம். சூரிய சந்திர கிரகணத்தில் ஜபித்தால் பலன் உடனடியாக தெரியும்னு சொல்வாள். அதனால் நாம் வந்து இந்த வேப்பிலையால் அடிக்கிறது, சவுக்கால் அடிக்கிறது இதெல்லாம் விட்டுட்டோம். சுலபமாக இருக்கக்கூடிய இந்த மந்திரங்களை சொல்லி சுலபமான பலன் அடையலாம். இப்போ தொலைக்காட்சியில் தெரியறது எழுதிக்குங்க. சிவ நம அம் தம் நசி மசி. சிவ நம அம் தம் நசி மசி. சிவ நம அம் தம் நசி மசி. இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க. நல்ல இது இன்னும் இதில் பல பிரயோகங்கள் செய்யக்கூடிய ஒரு அபூர்வமான மந்திரம். இந்த மந்திரம் பலன் வந்து நிச்சயம் கிட்டும். பயந்த குழி தோஷங்கள், குழந்தைகள் அடிக்கடி அழுதுகிட்டே இருக்கும், அதெல்லாம் விலகும். இந்த பிரயோகம் வந்து சுலபமான நல்ல பிரயோகம். நாளைக்கு இன்னொரு அபூர்வமான மந்திரத்தோடு நம்ம பேசலாம். ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி, சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா. மங்களானி பவந்து.